ஆட்டிசம் உடல் பருமன் மற்றும் வயது வந்தோருக்கான நோய்கள் மட்டுமல்ல, புதிதாக பிறந்த குழந்தைகள் கூட இன்று குழந்தை பருவ நோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஆபத்தான அதிவேக விகிதத்தில் பரவும் இந்த நோய் ஆட்டிசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா ஆட்டிசம் ADHD அறக்கட்டளை காட்டும் மேற்கோள் 1950களில் 25,000 குழந்தைகளில் ஒருவருக்கு ஆட்டிசம் இருப்பது கண்டறியப்பட்டது. 1970 மற்றும் 80களில் சுமார் 2,500 குழந்தைகளில் ஒருவருக்கு ஆட்டிசம் இருப்பது கண்டறியப்பட்டது. 2000 ஆண்டில் 1,500 குழந்தைகளில் ஒருவருக்கு ஆட்டிசம் இருப்பதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் CDC தெரிவித்தது. 2004 இந்த எண்ணிக்கை 166 குழந்தைகளில் ஒருவருக்கு என்ற எண்ணிக்கையை எட்டியது. 2006 150 குழந்தைகளில் ஒருவருக்கு, 2008 125, 2010 110, 2012 88, 2014 68, 2018 59, 2020 54, 2022 44 குழந்தைகளில் ஒருவருக்கு. அமெரிக்காவில் ஆட்டிசம் பாதிப்பு 2000 ஆண்டிலிருந்து 312% அதிகரித்துள்ளது. சிறுவர்களுக்கு சிறுமிகளை விட 4.2 மடங்கு அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆட்டிசம் ஏன் வருகிறது என்ற சரியான காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை.